வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்கணும்னா டாப் 500 பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல பார்ட் 6 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 150 கேள்விகள் முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 500 பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ 151வது கேள்வியை பார்க்குறோம். 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த மாகாண பிரதிநிதிகள் எண்ணிக்கை என்ன? 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை என்ன? சரியான ஆப்ஷன் பி 292. அடுத்து 152வது கேள்வி. 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்திற்கு இருந்து சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1093. இது மாகாண பிரதிநிதிகளோட எண்ணிக்கை 292, சுதேச அரசுகளின் எண்ணிக்கை 93. அடுத்து 153வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணியை யாரிடம் வழங்கியது? அரசமைப்பு நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணியை யாரிடம் வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணியை யாரிடம் வழங்கியிருக்கு? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு கிட்ட வழங்கியிருக்கு. அடுத்து 154வது கேள்வி. சட்ட வரைவு குழு இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உள்பட எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களின் தகுதிமிக்க கூறுகளை ஏற்று எழுதப்பட்டது? சட்ட வரைவு குழு இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உள்பட எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களில் தகுதிமிக்க கூறுகளை ஏற்று எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 60. ஆப்ஷன் பி 60 நாடுகள்ல இருந்து எழுதப்பட்டிருக்கு. அடுத்து 155வது கேள்வி. எவ்வாண்டுகள் நடைபெற்ற பூரண சுயராஜ்ய நாளை நினைவு கூறும் வகையில் 1950 ஜனவரி 6 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது? எவ்வாண்டு? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வாண்டு நடைபெற்ற பூரண சுயராஜ்ய நாளை நினைவு கூறும் வகையில் 1950 ஜனவரி 26 நம்ம என்ன குடியரசு தினமா கொண்டாடுறோம்ல, அது எதோட நினைவு நாளானா 1930 கொண்டாடுன 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய நாள தான். அதை நினைவு கூறும் வகையில தான் நம்ம 1950 ஜனவரி 26 அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஒரு ரீகால் தான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்கு? அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 156வது கேள்வி. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளில் மிக நீளமான அரசியலமைப்பு எந்த நாட்டுடையது? உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளில் மிக நீளமான அரசியலமைப்பு எந்த நாட்டுடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி இந்தியா. ஆப்ஷன் சி இந்தியா. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பின் மிக நீளமான அரசியலமைப்பு எந்த நாட்டுடையது? இந்தியாவோடது. அடுத்து 157வது கேள்வி. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேஷ் அவர்களின் குறிக்கோள் தீர்மானம் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. அப்போ 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இந்த குறிக்கோள் தீர்மானம். இதோட அடிப்படையில தான் முகவரை அமைஞ்சிருக்கு. இப்போ குறிக்கோள் தீர்மானம் அடிப்படையில தான் எது அமைஞ்சிருக்கு? முகவரை. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22. யார் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது? ஜவஹர்லால் நேரு. அவர் தான் இது பண்ணியிருப்பாரு. அடுத்து 158வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் தரப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எப்புரட்சியின் முக்கிய முழக்கங்களாயின? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1787 பிரெஞ்சு புரட்சி. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் தரப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எப்புரட்சியின் முக்கிய முழக்கங்களாயினன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1789 பிரெஞ்சு புரட்சி. அடுத்து
159வது கேள்வி, அனைத்து குடிமக்களும் தனது சமயத்தின்படி சுதந்திரமான வழிபடவும் சமூக மற்றும் அரசியல் சமமான உரிமைகளை அனுபவிக்க முடியும் என்பதே டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மத சார்பின்மை. அனைத்து குடிமக்களும் தமது சமயத்தின்படி சுதந்திரமாக வழிபடவும் சமூக மற்றும் அரசியல் சமமான உரிமைகளை அனுபவிக்க முடியும் என்பதே மத சார்பின்மைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 160வது கேள்வி, பேச்சுரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை. பேச்சுரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை. உரிமைன்னு வரும், இது வறுமைன்னு இருக்கு, மாத்திக்கோங்க. ஆகவே அரசியலமைப்பின் பகுதி 3 எப்பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பிரிவு 19. பேச்சுரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை. ஆகவே அரசியலமைப்பின் பகுதி 3 எப்பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது? பிரிவு 19. அடுத்து 161வது கேள்வி, டேஷ் முதல் டேஷ் வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர் கேட்டிருக்காங்க. டேஷ் முதல் டேஷ் வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டராக இருப்பினும் அவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை. அடுத்து 162வது கேள்வி, ஒரு குழந்தையின் பெற்றோர் ஒருவர் மட்டும் இந்திய குடிமகன் எனில் அக்குழந்தை எந்த தேதிக்கு பிறகு பிறந்திருந்தால் மட்டுமே அது பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 1987 ஜூலை 1. 1987 ஜூலை 1 ஒரு குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் மட்டும் இந்திய குடிமகன் எனில் அக்குழந்தை எந்த தேதிக்கு பிறகு பிறந்திருந்தால் மட்டுமே அது பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெறுகிறது. 1987 ஜூலை 1. அடுத்து 163வது கேள்வி, 2004 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை எவ்வளவு காலத்திற்கு இந்தியா தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் அவர் இந்தியா வம்சாவளி குடிமகனாக முடியாது. 2004 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை எவ்வளவு காலத்திற்குள் இந்தியா தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் அவரால் இந்தியா வம்சாவளி குடிமகனாக முடியாது. ஆப்ஷன் டி, 1 வருடத்திற்குள். ஆப்ஷன் டி, 1 வருடத்திற்குள்ள அவங்க பதிவு பண்ணல அப்படின்னா இந்தியா வம்சாவளியா கருத மாட்டாங்க. அடுத்து 164வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. இந்தியா அரசியலமைப்பின் சிற்பி. ஆப்ஷன் பி, டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர். அடுத்து 165, ஒருவர் தானாக முன்வந்து குடியுரிமை துறப்பது எப்போது? ஒருவர் தானாக முன்வந்து குடியுரிமை துறப்பது எப்போது? ஆப்ஷன் டி, வெளிநாட்டர் குடியுரிமை பெறும் பொழுது. ஒருவர் தானாக முன்வந்து குடியுரிமை துறப்பது எப்போது? வெளிநாட்டர் குடியுரிமை பெறும்போது. 166வது கேள்வி, பின்வரும் எதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தமது நாட்டின் முதல் குடிமகன் ஆகிறார்? பின்வரும் எதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தமது நாட்டின் முதல் குடிமகன் ஆகிறார் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, முன்னுரிமை. முன்னுரிமை அடிப்படையில குடியுரிமை முதல் குடிமகன் ஆகிறாரு. அடுத்து 167வது கேள்வி, எப்போது முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது? எப்போது முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறை இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 2015 ஜனவரி 9. அடுத்து 168வது கேள்வி, ஒரு நாட்டின் குடிமகன் அல்லாதவரை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? அந்நியர், குடியேறியவர், இடம்பெயர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 1 மற்றும் 2. அதாவது ஒரு நாட்டின் குடிமகன் அல்லாதவர் நம்ம எப்படி சொல்றோம்? அந்நியர், குடியேறியவர் அப்படின்னு சொல்றோம். குடிபெயர்ந்தவர் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறவங்க குடிபெயர்ந்தவர்கள் சொல்லுவோம். அப்போ வேற ஒரு நாட்டோட குடிமகன் அல்லாதவங்களை அந்நியரும் குடியேறியவரும் சொல்றோம். அடுத்து 169வது கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுக்கு ஒரு முறை எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுக்கு ஒரு முறை எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, ஜனவரி 9. ஆப்ஷன் ஏ, ஜனவரி 9. இதுல ஒரு 3 கேள்வி பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை எப்படி சொல்லுவாங்க?
பிரவாசி பாரதிய தினம் சொல்லியிருக்காங்க. இதை யாரு கொண்டாடுறா? இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால கொண்டாடப்படுகிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டாடுறோம்? 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொண்டாடுறோம். அப்போ 3 கேள்வி பார்த்தாச்சு. எந்த நாள்ல கொண்டாடப்படுகிறது? 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 9வது நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 107வது கேள்வி. இந்திய அரசின் 6வது பகுதியில் உள்ள டேஷ் முதல் டேஷ் வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியானவுடைய ஆப்ஷன் ஏ 153 to 167 வரைக்கும் மாநில நிர்வாகத்தை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் என்ன? 153 to 167. பகுதி 6. மத்திய அரசை போன்று மாநில அரசுகளும் எத்தனை பிரிவுகளுக்கு கீழ் இயங்குகின்றனர் வரும். மாத்திக்கோங்க. மத்திய அரசை போன்ற மாநில அரசுகளும் எத்தனை பிரிவுகளுக்கு கீழ் இயங்குகின்றன? 3. அது என்னென்ன? நிர்வாகத்துறை, நீதித்துறை, சட்டமன்றம். அதேதான், மத்திய அரசு போன்ற மாநில அரசும் 3 பிரிவுகள் கீழே இயங்குது. அடுத்து 172வது கேள்வி. இந்திய அரசு அமைப்பின் எப்பகுதி மாநில நிர்வாகத்தை பகுதி சொல்லுது? பகுதி 6. பகுதி 6 மாநில நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 153 to 167. அடுத்து 173வது கேள்வி. அரசமைப்பின் எந்த உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருப்பார் என்கிறது? அரசமைப்பு எந்த பிரிவு ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருப்பார் என்கிறது? ஆப்ஷன் ஏ 153. அரசமைப்பு எந்த உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லுது? 153. அடுத்து 174. டேஷாம் ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவர் இருக்க முடியும். டேஷாம் ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவர் இருக்க முடியும். 1956ஆம் ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவர் இருக்க முடியும். அடுத்து 175வது கேள்வி. அரசமைப்பின் பிரிவு 159 படி ஆளுநர் யாருடைய முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்? அரசமைப்பின் பிரிவு 159 படி ஆளுநர் யாருடைய முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறான் இருக்கு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி இல்லாத போது யாராவது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக்கிறாரு. தலைமை நீதிபதி இல்லாத பட்சத்துக்கு தான் யாராவது உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில எடுத்துக்கிறாரு. அடுத்து 176வது கேள்வி. பின்வரும் எங்கு துணைநிலை ஆளுநர்கள் பதவி இல்லை? பின்வரும் எங்கு துணைநிலை ஆளுநர்கள் பதவி இல்லை? ஆப்ஷன் சி, மேற்கு வங்கம். ஆப்ஷன் சி, மேற்கு வங்கம். 177. மாநிலத்தில் அரசின் வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர். மாநில அரசு வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, ஆளுநர். மாநில அரசு வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யாரு? ஆளுநர். அடுத்து 178. மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். அடுத்து 179வது கேள்வி. மாநில பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் யார்? மாநில பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, ஆளுநர். மாநில பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுவர் யாரு? ஆளுநர். வேந்தரா செயல்படுற ஆளுநர். துணை வேந்தர்கள் நியமனம் செய்யறதும் ஆளுநர் தான். அடுத்து 180வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி இந்த வீடியோல. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த யாரை ஆளுநர் நியமனம் செய்ய முடியும்? சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த யாரை ஆளுநர் நியமனம் செய்ய முடியும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான யாரேனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நியமனம் செய்யலாம். யாரேனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நியமனம் செய்யலாம். இதோட 180 கேள்விகள் முடிச்சிருக்கோம். ரிவிஷன் அடிக்கடி பண்ணிட்டே இருங்க. டெஸ்ட் போட்டு பாக்குறவங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு தப்பான கொஸ்டினை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. எல்லா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.